ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக எங்கள் வீட்டில் வந்து ஃபுல் எலக்ட்ரிக்கல் ரீவயரிங் ஒர்க்கும் அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஒரு சின்ன கிளிம்ஸும் அதுக்கான நாங்கள் எப்படி ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த 2 ஒர்க்குமே எங்களுக்கு வந்து சைமல்டேனியஸாக நடந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடு வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்லேயே இது முடிஞ்சிரும்னாங்க. பட் அது கரெக்டாக ஸ்கூல் டைமு அண்ட் நமக்கும் டக்குன்னு அந்த மாதிரி 15 டேஸ்க்கெல்லாம் வேறு எங்கேயும் காலி பண்ண முடியாதுங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த ரூம் அந்த ரூம்னு மாற்றி மாற்றி நாங்கள் வந்து ஷட்டில் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சோம். நாங்கள் வந்து அர்பன் கிளப் மூலமாக இதை வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே நிறைய காம்போஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதான்னு அந்த மாதிரி பார்த்து வந்து அவங்களோட பேக்கேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கிச்சன் முடிச்சு கொடுக்க சொல்லிட்டேன். ஒரு வீக் டேயில் தான் நாங்கள் வீக் எண்டில் ஸ்டார்ட் பண்ணோம், ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயில் ஃபஸ்ட்டு கிச்சன் முடிச்சு கொடுத்துட சொல்லிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக கூட பண்ணிக்கலாம். அந்த 2 ஃபுல் வீக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா படுக்கவும் நம்ம திங்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கோம் எதை எங்கே வச்சுருக்கோன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா பசங்களை பெரியவங்களை எல்லாரையும் வச்சுட்டு. பட் அந்த கஷ்டமெல்லாம் இட் இஸ் லைக் ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்தது அந்த ஃபைனல் பெயிண்ட் முடிக்கும் போது. ஸோ நாங்கள் எல்லா வால்ஸுக்குமே வந்து பீச் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு க்ரீமிஷ் ஒயிட்டு. அண்ட் ஹாலில் வந்து இந்த மாதிரியான ஒரு இது பர்பிள் ஷேட் தான், அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹைலைட்டர் வெர்ஷன் மாதிரி. அதே மாதிரி பெட்ரூமில் வந்து ஒரு வால் மட்டும் நாங்கள் இந்த மாதிரி எல்லோவில் ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த லீவ்ஸில் வந்து ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக நைட் டைம் நல்ல கூலிங் எஃபெக்ட் இருந்தது. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம படுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டதும் எங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ.